ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய காகிதம் இல்ல தவறுகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர். அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு எனும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். அப்பெருமைமிகு தலைவரை பற்றி அறிவோம். அதாவது எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று. எளிமையாவும் இருந்திருக்காரு, நேர்மையாவும் இருந்திருக்காரு, நல்ல உழைப்பாளியா இருந்திருக்காரு, பொறுமை மிக்கவரா இருந்திருக்காரு, நாட்டுப்பற்று, மொழிப்பற்றுன்னு எல்லாம் ஒருங்கே அமைந்த ஒருத்தர் கண்ணியமிகு அப்படின்ற அடைமொழியால அழைக்கப்படுறாரு. அவர் தான் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள். அவங்கள பத்தி நம்ம இந்த இதுல பார்க்கலாம். இவங்கதான் அவங்க. இப்போ நாடு முழுவதும் விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டு இருந்த காலம். காந்தியடிகள் இளைஞர்கள் எல்லாரையும் ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திருச்சியில தூய வல்லுனர் கல்லூரியில பயின்றிட்டு இருந்த ஒருத்தருக்கு அந்த காந்தியடிகளுடைய வேண்டுகோள் மேல தீராத விடுதலை வேட்கை ஏற்படுது. நம்ம கல்வியை விட நம்மளுடைய நாட்டு விடுதலை தான் மேலானது அப்படின்னு எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கிறாரு. அந்த இளைஞர் பிற்காலத்துல பெரிய அரசியல் தலைவரா வளர்றாரு. அப்போ பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கு தனி மகிழுந்துல செல்ல மாட்டாரு. தொடர் வண்டி, இந்த மாதிரி பேருந்து, இந்த மாதிரியான பொது போக்குவரத்து ஊர்திகளை தான் பயன்படுத்துவாரு. அன்பர் ஒருத்தர் அவருக்கு ஒரு மகிழுந்த பரிசளிச்சிருக்காரு. ஆனா அதை அவர் ஏற்க மறுத்து எப்போதும் போல தொடர் வண்டியிலேயே பயணம் செஞ்சிருக்காரு. அவர் சார்ந்த இயக்கத்தின் சார்பா அவருக்கு ஒரு மகிழுந்தும் ஒரு பெரும் தொகையும் பரிசளிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதையுமே அவர் அவர் தொடங்கி வச்ச கல்லூரியோட பயன்பாட்டிற்கு அழிச்சிட்டாரு. அதெல்லாம் அவர் ஏத்துக்கவே இல்லை. எவ்வளவு ஒரு எளிமையின் சிகரமா அவர் வாழ்ந்திருக்காரு பாருங்க. அடுத்து ஆடம்பரமற்ற திருமணம். அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்யறாரு. அவர் மிகப்பெரிய தலைவர் அப்படின்றதுனால அவர் வீட்டு திருமணம் நல்ல ஆடம்பரமா நிகழப்போகுது அப்படின்னு எல்லாரும் எண்ணி இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம மிக எளிமையா தன்னோட மகனோட திருமணத்தை நடத்தி முடிக்கிறாரு. பெண் வீட்டாரிடம் மணக்கொடை வாங்குவது, அதாவது வரதட்சணை வாங்குவது அந்த காலத்துல பெருகி இருந்த அந்த காலத்துல மணக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சாரு. அந்த மாதிரி மணக்கொடையும் வாங்காம தன்னோட மகனுக்கு அவரு திருமணமும் பண்ணி வச்சாரு. இதுதான் அவருடைய எளிமை மற்றும் ஆடம்பரமற்ற திருமணம். அடுத்து நேர்மை. ஒரு நேரம் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அலுவலகத்துல இருக்கக்கூடிய பணியாளர்கிட்ட ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில ஒட்டி அஞ்சல்ல சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பணியாளர் என்ன சொல்றாருன்னா, ஐயா, நம்மளுடைய அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வச்சிருக்கோம், அதுல இருந்து எடுத்து உன்னை ஒட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, வேண்டாம், இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பக்கூடிய கடிதம், அது இயக்க பணத்துல இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துறது முறையாகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு ஒரு நேர்மை பாருங்க. அடுத்து மொழி கொள்கை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அரசியல் நிர்ணய சபை கூட்டத்துல நாட்டோட ஆட்சி மொழி குறித்த விவாதம் நடக்குது. அப்போ என்ன சொல்றாங்க சில பேர்னா, மிகுதியான மக்கள் பேசும் மொழியை நம்ம ஆட்சி மொழியா அறிவிக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வேறு சிலர் பரிந்துரை செய்யறாங்க. அப்ப அந்த தலைவர் என்ன சொன்னாருன்னா, பழமையான மொழிகளிலேயே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் நான் உறுதியா சொல்வேன். இன்னும் விரிவா சொல்லணும்னா, திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலேயே முதலாக பேசப்பட்ட மொழிகள். அதுலயும் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி அப்படின்னு அவரு பாராளுமன்ற விவாதத்தின் போதும் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. சரிங்களா? அடுத்து நாட்டுப்பற்று. அப்போ அந்த தலைவரோட உள்ளத்துல எப்போதுமே நாட்டுப்பற்று, மொழிப்பற்று இந்த மாதிரிதான் மேலோங்கி இருந்திருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962 போர் மூன்றுக்கு. அப்போ தனக்கு இருந்த ஒரே மகனை கூட நான் அந்த போர் முனைக்கு அனுப்ப நான் இருக்கேன், ஆயத்தமா இருக்கேன் அப்படின்னு
அப்போதைய முதன்மை அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. எவ்வளவு ஒரு தியாக உள்ளம் பாருங்க. நாட்டுப்பற்றுக்காக தன்னுடைய மகனையும் அவரு அனுப்ப ஆயத்தமா இருந்திருக்காரு. இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா? அவங்கதான் கண்ணியமிகு காயிதே மில்லத். அவங்களுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். ஆனா மக்கள் அவங்கள அன்போடு காயிதே மில்லத் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. காயிதே மில்லத் அப்படின்னா ஒரு அரபு சொல்லு. அதுக்கு என்ன அர்த்தம்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்ட்டு பொருள். அந்த பெயருக்கு ஏத்த மாதிரியும் மக்களோட வழிகாட்டியா அவரு திகழ்ந்திருக்காரு. அடுத்து அவங்கள பத்தி மற்றவங்க என்ன பாராட்டியிருக்காங்க, மற்ற தலைவர்கள் எப்படி பாராட்டியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். எப்படி? தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு காயிதே மில்லத் அவர்களை முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் பாராட்டியிருக்காங்க, போற்றி இருக்காங்க. அடுத்து தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசியல் பொறுப்புகள். அவங்க என்னென்ன அரசியல் பொறுப்புகள் எல்லாம் வகிச்சாரு அப்படின்னா, 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. எந்த மாகாணம்னா சென்னை மாகாணம். சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பா பணியாற்றியிருக்காரு 1946 முதல் 1952. அடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காரு. இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகள்ல இருந்து மக்களுக்காக தொண்டு செஞ்சிருக்காரு. அதாவது மாகாண சட்டமன்றம் எம்எல்ஏ சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினர், அடுத்து மாநிலங்களவை, மக்களவை, அதாவது லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா பொறுப்புகள்லயும் இருந்து மக்களுக்காக தொண்டு செஞ்சிருக்காரு. அவருடைய கல்வி பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு எண்ணினாரு காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைச்சாரு. திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி, கேரளால ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமா இருந்திருக்காரு. என்ன கல்லூரின்னு பாருங்க, திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி, கேரளால ஃபரூக் கல்லூரி. சரிங்களா? கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைச்சிருக்காரு. அடுத்து தொழில்துறை. அவரு மிகச்சிறந்த தொழில்துறை அறிவும் பெற்றிருந்திருக்காரு. இந்திய நாட்டுல கனிம வளங்கள்லாம் நல்லா சிறப்பா இருக்கு, அதை எடுத்து நம்ம பயன்படுத்தி நம்ம இந்திய நாடு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட தொழில்துறை வளர்ச்சியை நம்ம முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு இந்திய நாட்டோட கனிம வளங்களை பத்தி நாடாளுமன்றத்துல எடுத்துரைச்சிருக்காரு. இதனால இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலமா தொழில்துறையும் வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றாங்க. அப்போ தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர். எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாம எளிமையா பழகக்கூடிய தன்மை கொண்டவரா இருந்திருக்காரு. தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்திருக்காரு. சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும். இவங்கள பத்தின தொடர்பான செய்திகளை படிக்கும் போது இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த காயிதே மில்லத் அவர்கள் அப்புறம் இவங்களை பத்தின வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. இவங்கெல்லாம் இப்ப இருக்கவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா உதாரணமா வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு முன்னுதாரணமா அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஒரு எளிமையா, ஒரு நேர்மையா, அன்பா ஒரு சிறந்து விளங்கின ஒரு தலைவரை பத்தி படிக்கும் போது ரொம்ப மனதுக்கு நிறைவா இருக்கு. இந்த பாடத்தை கொடுத்த பாடநூல் குழுவிற்கும் ரொம்ப நன்றி. இதோட நம்ம இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அவர்களை வணங்குவோம்.
நன்றி.